வெல்கம் டு மைடி மெடிக்கோஸ். இது வரைக்கும் பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸில் ஃபஸ்ட்டு கிளாஸில் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் அப்படின்னா என்னென்னும் லிகமெண்டம் ஆர்டரியோசம் அப்படின்னா என்னென்னும் இது ரெண்டுக்கும் நம்மளோட ஆக்சிஜன் வாசோஆக்டிவ் அமைன்ஸ் அண்ட் ப்ராஸ்டாகிளாண்டினுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த லெக்சரில் வாட் இஸ் பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ், ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் அசோசியேஷன் சிண்ட்ரோம்ஸ், அதுக்கப்புறம் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஆஞ்சியோகிராஃபி இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஹீமோடைனமிக்ஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு கிளாஸில் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டியூ டு த இன்க்ரீஸ்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் டிக்ரீஸ்டு பல்மனரி சர்க்குலேஷன், பிளட் ஃப்ரம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து அயோட்டா வழியா இட் கோஸ் through the patent ductus arteriosus வழியா it comes to the pulmonary circulation. கரெக்ட்டுங்களா? அப்போ சிஸ்டலி அப்போ பிளட் இங்க இருந்தும் வரும் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட அவுட்ஃப்ளோ ஆன இந்த பிளட்டும் இந்த மாதிரி பல்மனரி சர்க்குலேஷன் வரும். ஆனா டயஸ்டலி அப்போ இந்த பல்மனரி வால்வு க்ளோஸ் ஆயிடும் அண்ட் இந்த அயோட்டிக் வால்வும் க்ளோஸ் ஆயிடும். அதனால டயஸ்டலி அப்போ அயோட்டாக்குள்ள பிளட் இருக்கும், அப்பையும் பிளட் இங்க இருந்து பல்மனரி சர்க்குலேஷனுக்கு போகும். ஆனா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வராது, ஏன்னா டியூ டு த க்ளோஷர் ஆஃப் பல்மனரி வால்வ். அதனால there is no problem in the heart. ஹார்ட்ல எந்த பேத்தாலஜியும் வராது டியூரிங் த early period and very late period இல்லனா லார்ஜ் PDA இது ரெண்டுலயும் தான் there will be a development of Eisenmenger syndrome. அந்த மாதிரி Eisenmenger syndrome வரும்போது there will be some changes in the heart that will be dealt as a separate video as Eisenmenger syndrome. Eisenmenger complex நம்ம separate videoல டீல் பண்ணுவோம். அப்பனா as such PDA patient will be asymptomatic and pulse பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா it will be a collapsing pulse and there will be a wide pulse pressure இருக்கும். blood pressure எடுத்து பார்த்தோம்னா there will be wide pulse pressure. அடுத்து இன்னொன்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பிளட் அயோட்டால இருந்து பல்மனரி சர்க்குலேஷனுக்கு வருது. அதுதான் ஒன்லி ஒன் பேத்தாலஜிக்கல் சேஞ்ச். அப்பனா இந்த டக்டஸ் ஆர்டரியோசிஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ்ல தான் இருக்கு இந்த பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ். அதனால இன்ஸ்பெக்ஷன் அப்போ we can see the precordial pulsation இந்த இடத்துல பார்க்க முடியும். பால்பேஷன் அப்போ we can feel the systolic thrill here. அதாவது இன்ஸ்பெக்ஷன் அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் நம்ம சொல்லிருக்கோம் we can see the precordial pulsation. பால்பேஷன் அப்போ we can see the thrill. அதுதான் செகண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர். தேர்ட் கிளினிக்கல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we can feel the dullness in the second intercostal space. இந்த செகண்ட் இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ்ல டல்னஸ் தெரியும், சாதாரணமா அந்த டல்னஸ் இருக்காது. அந்த PDAல இந்த இடத்துல பிளட் போறதுனால we can feel the dullness. This is called as Gerhardt's sign அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து ஆஸ்கல்டேட்டரி ஃபைண்டிங், இது தேர்ட் ஃபைண்டிங். அண்ட் ஃபோர்த் ஃபைண்டிங் ஆஸ்கல்டேட்டரி ஃபைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there will be a murmur which is a continuous murmur. சிஸ்டலிலும் இருக்கும் அண்ட் டயஸ்டலிலும் இருக்கும். அந்த மர்மருக்கு பேர் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மெஷினரி மர்மர் ஆர் ட்ரெயின் இன் டனல் மர்மர். அந்த மாதிரி 4 பேர் ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம். இந்த கண்டினியூஸ் மர்மருக்கு we have differential diagnosis. அந்த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பத்தி தான் நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் இந்த வீடியோல பேசுவோம். சோ நம்ம 4 கிளினிக்கல் சைன்ஸ் இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், பர்கஷன் அண்ட் ஆஸ்கல்டேஷன் பத்தி பேசிட்டோம். அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பத்தி பேசலாம். இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வழக்கம் போல திஸ் ஆல்சோ அ ஸ்ட்ரக்சரல் பேத்தாலஜி. அதனால எக்கோ தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அப்படி எக்கோல we can see this டிஃபெக்ட், அதோட சைஸ் அண்ட் பிளட் ஃப்ளோ எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து இசிஜி. இசிஜி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மால் type of PDA there will be no changes in the ECG. Moderate type of PDA என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியல் டைலட்டேஷன் சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்லார்ஜ்மெண்ட் சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் லார்ஜ்
டைப் ஆஃப் பிடிஏ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைவென்ட்ரிகுலார், 2 வென்ட்ரிக்கிளோட ஹைப்பர்ட்ரோஃபியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செஸ்ட் எக்ஸ்ரே. செஸ்ட் எக்ஸ்ரேல என்னென்ன சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்டியோ மிகாலி இருக்கும் அண்ட் we can see the plethora which is a pulmonary plethora ன்னு சொல்லுவோம். நம்ம VSD-ல இத பத்தி பேசியிருந்தோம், which is increased vascularity of a lung field is called as pulmonary plethora and aortic knob நல்லா prominent-ஆ தெரியும். And there will be a dilatation of pulmonary arteries. pulmonary arteries எல்லாம் டைலேட் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க பாருங்க. there will be a prominent pulmonary artery, increased pulmonary vasculature which is called as pulmonary plethora and cardiomegaly நம்மளால பார்க்க முடியும். இதுதான் நம்மளோட எக்ஸ்ரே சேஞ்சஸ் இன் த பிடிஏ. அடுத்து வேற என்ன இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாப்லர் எடுத்து பார்த்தாலும் we can see the defect and flow அத பார்க்கலாம். அடுத்து வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆஞ்சியோகிராஃபி. இந்த ஆஞ்சியோகிராஃபி வச்சுதான் we had a type, கரெக்டுங்களா? சோ இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் பிடிஏ. அடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர் அண்ட் சர்ஜிக்கல் க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான 3ஆ பிரிக்கிறோம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there will be small PDA there will be spontaneous closure of PDA. அடுத்து moderate PDA அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we can wait up to 2 years. 2 yearsல ஸ்பான்டேனியஸா க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். நடுவுலயே there is a development of pulmonary hypertension, அதோட ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா we should go to the medical treatment. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன். அடுத்து லார்ஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்னா as soon as நம்ம கண்டுபிடிச்சோன்னே we should try the medical treatment which is nothing but a NSAID. அந்த NSAID-ல one of the NSAID ஆன இண்டோமெத்தசின். இந்த இண்டோமெத்தசினை எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா PGE நம்மளோட சர்க்குலேஷன்ல அதிகமா இருக்கிறதுனால தான் there is a patent ductus arteriosus. இந்த NSAID will block the PGE and there is a closure of ductus. அதனால தான் நம்ம இண்டோமெத்தசின் யூஸ் பண்றோம். இப்ப ரீசன்ட் ஸ்டடீஸ்ல பாராசிட்டமால் கொடுத்தாலே there is a closure of patent ductus arteriosus அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வைவால there is a frequent-ஆ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இண்டோமெத்தசின் கொடுக்கறதுக்கு என்னென்ன கான்ட்ரா இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாட் ஆர் த கான்ட்ரா இண்டிகேஷன் அப்படின்னா ஆலிகூரியா ஆர் ஏனூரியா இருந்துச்சுன்னா we should not give. அடுத்து ஹைப்பர் பிலிருபினீமியா இருந்துச்சுன்னா we should not give the இண்டோமெத்தசின். அடுத்து ப்ளீடிங் டெண்டன்சி அதிகமா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பிளட் யூரியா நைட்ரஜன் which is more than 25 milligram per deciliter இருக்க பேஷண்ட்டுக்கு, இன்க்ரீஸ்டு சீரம் கிரியாட்டினின் இருக்க பேஷண்ட்டுக்கு அண்ட் டிக்ரீஸ்டு பிளேட்லெட் கவுண்ட் இருக்க பேஷண்ட்டுக்கு அண்ட் we should not give the endomethacin to the patient with enterocolitis. இதெல்லாம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் ஆஃப் இண்டோமெத்தசின். அப்போ இண்டோமெத்தசின் கொடுக்க கூடாது அப்படின்னா we can try ibuprofen. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம். செகண்ட் பிளான் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்தும் there is no closure அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் an interventional procedure. அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேட்டன்ட் டக்டுக்குள்ள we can place the Rashkind occluder அப்படின்னு சொல்லிட்டு we can place the occluder or we can try the spring coils. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆம்பிளட்சர் அக்ளூடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ளூடர் which occludes the patent ductus. இந்த எல்லா டிவைஸ் வச்சும் we can try. இதெல்லாம் இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ல வரும். இந்த இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜருக்கு there is a contraindication அப்படின்னா we should take the surgical options. Surgical option which is nothing but நம்மளோட லெஃப்ட்
பல்மனரி ஆர்டரி இருக்கு பாத்தீங்களா, இந்த லெஃப்ட் பல்மனரி ஆர்டரி அண்ட் there is a descending aorta. இந்த ரெண்டு டிசெண்டிங் அயோட்டாக்கும் லெஃப்ட் பல்மனரி ஆர்டரிக்கும் நடுவில் இருக்க இந்த கனெக்ஷன் பேரு தான் நம்ம பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டபுள் லைகேஷன் பண்றோம். இந்த இடத்துல ஒரு லைகேஷன், இந்த இடத்துல லைகேஷன். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷன் கட் ஆஃப் ஆயிடும். So there will be no blood flow between these two vessels. இதுதான் சர்ஜிக்கல் க்ளோஷர். அடுத்து there is very 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 interesting part of PDA which is a obligatory patent ductus arteriosus அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஆப்ளிகேட்டரி பேட்டன் டக்டஸ் ஆர்டரியோசிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மைட்டி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.